ஆதி தூகில் பாத அலைமகள் மகிழேச நாராயண. உண்மையது பொய்யதுன்னு ஒன்னும் புரியலே, நம்ம கண்ண நம்பாலே நம்ப முடியலே. காக்கையோடு வானத்திலே கருங்குயிலும் பறக்கும் போது பார்வையிலே ஒன்னாக தோணுது. காக்கையோடு வானத்திலே கருங்குயிலும் பறக்கும் போது பார்வையிலே ஒன்னாக தோணுது. குயில் பாடும்போது பாடமோடி போகுது, குயில் பாடும்போது காகமோடி போகுது. உண்மையது பொய்யதுன்னு ஒன்னும் புரியலே, நம்ம கண்ண நம்பாலே நம்ப முடியலே. உண்மையது பொய்யதுன்னு ஒன்னும் புரியலே, நம்ம கண்ண நம்பாலே நம்ப முடியலே. நம்ம கண்ண நம்பாலே நம்ப முடியலே. நாங்க வணங்குறது முருக பெருமான. இப்ப ஓம் நமச்சிவாயாங்கிற சத்தம் கேட்கலாம், குகா வடிவேலா சண்முகா இப்படியெல்லாம் சத்தம் கேட்கலாம். ஆமா, ஆனா வித்தியாசமா கேட்க கூடாது இல்ல. வித்தியாசமா எப்படி? வித்தியாசமா கேட்டா வில்லங்கம் தானே. நாராயணாங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் உள்ள திரியிறாரு வரைக்கு வரட்டும் சாரிச்சு பார்ப்போம். சாமியார் போல ஒரு உருவம். சாமியில பல வகை உண்டு, சாமியாரை நம்பக்கூடாது. இந்த சாமியார் எப்படிப்பட்ட சாமியார், என்ன சரக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு? மேலே இருக்கக்கூடிய சோமபானம் சுறாபானமா, அது நம்ம பிளாக் பியல் மானிட்டரு ஓல்டு மங்கு இதுக்கு ஒத்து வருமா? எக்ஸ்பிரஸ் காலையில் வெளிக்கு போனால் கூட கதை கதைன்னு காந்தது எக்ஸ்பிரஸ் அந்த அளவுக்கு போகுது. இவர்கிட்ட எப்படிப்பட்ட சரக்கு இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்தா சாப்பிடுவான், இல்லாட்டி மாத்த சொல்லி நம்ம சரக்கை கொடுத்து மட்டையாக்கி விட்டுருவோம். மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரைய வர சொல்லுங்க. 4 பாட்டு பாடணும் என்னை சந்திக்க சொல்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முடியுமா? என்னங்கிறேன் பாட்டு எழுதி கொடுத்துருக்காரே சாமி. சரி எழுதுவோம். மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. நாராயணா ஓம் நமச்சிவாயா, நாராயண ஓம் நமச்சிவாயா, நமோ நமச்சிவாயா. என்னங்கற சத்தமா? நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கூறும் தாங்கள் யார்? நாராயணா அப்படிங்கிற ஒரு சத்தத்தை போடும். தாங்கள் யாருன்னு சொன்னா நாராயணனுடைய பக்தன். நாராயண பக்தன். பரவாயில்ல, நாங்க சிவனோட பக்தன். ஆளை பார்த்தா தெரியல, என்ன பாருங்க பட்டை போட்டு. நாங்கெல்லாம் படுக்க போட்டு அடிக்கிறோம், நாங்கெல்லாம் நிக்க வச்சு அடிக்கிறோம். நாங்க பட்டை அடிக்கிற ஆளு. நாங்க ராமம் போடுற ஆளு. நாங்க போடுறது முப்பட்டை. நாங்க போடுறது 3 வகையான ராமம். பசுபதி பாசம்ங்கிற முப்பட்டை. அத்தன்மால் பிரம்மம். நாங்க போடுற பட்டை எங்கதான் பெருமை இருக்குது. நாங்க போடுற ராமத்துக்கும் பெருமை உண்டு. அப்படியா? அப்படியா? பரவாயில்ல. நீங்க யாரை நினைச்சு போடுறீங்க? நாங்க மகா விஷ்ணுவை நினைச்சு போடுறோம். சரி, மகாவிஷ்ணு எதுல படுத்திருக்கிறாரு? பார்க்கடல்ல படுத்திருக்காரு. எது மேல படுத்திருக்கிறாரு? பாம்பு மேல. ஆண் பாம்பா பெண் பாம்பா? அது ஆண் பாம்பு. ஆண் பாம்பு. இப்ப சிவபெருமான் இருக்காருல்ல, சரி, சிவபெருமானும் பாம்பு வச்சிருக்காருல்ல. ஆமா வச்சிருக்காரு. எங்க எத்தனை இடத்துல வச்சிருக்காரு? தலையில வச்சிருக்காரு. வச்சிருக்காரு. அடுத்து கழுத்துல வச்சிருக்காரு. இடுப்புல கட்டி இருக்காரு. வச்சிருக்காரு. அப்ப கழுத்துல போட்டுக்காருல பாம்பு. ஆமா, அது ஆண் பாம்பா பெண் பாம்பா? அடடா என்ன? ஏய், அப்புறம் நீ என்ன கேட்டா பத்தியலா? அப்ப எது கேட்டாலும் பத்தியலா நான் கேட்டேன்னா விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, ஆனா என்னை காலை வாரி விடுறிய. அப்புறம் என்ன பாம்புன்னு சொல்லி கேட்டா ஆண் பாம்பு. அப்ப சிவபெருமான் தானே நமச்சிவாயன் சொன்னது நீ தானே? ஆமா, நமச்சிவாயன் சொன்னா அப்போ நீ தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன பாம்பு? நான் என்ன தெரியல நான் சொல்றேன். ஆண் பாம்பா பெண் பாம்பா? நான் என்ன தெரியலன்னு சொல்றேன். இப்பவும் சொல்றேன் தெரியும். என்ன தெரியும்? எங்க தெரியாத கேள்வியை கேட்டீங்கன்னா நான் விவரத்தை சொல்லுவேன். தெரியாத கேள்வியா? தெரிஞ்ச கேள்வியை கேட்டீங்கன்னா எப்படி? தெரிஞ்ச கேள்விக்கு தான் பதில சொல்லணும் முதல்ல. எங்க நான் அப்பவும் சொல்றேன், சத்தியமா அந்த கேள்விக்கு பதில் தெரியும் தெரியும் தெரியும். தெரியும்னா சொல்லு. அதுதான் தெரிஞ்ச கேள்வியை ஏன் கேட்குறேன். நீங்க நல்ல நாரதரு. சரி, எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், நல்லா பேசுவார்னு வந்தா சரி, எனக்கு தெரிஞ்சதே கேட்டோம்னா அடைய அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகடான் இருக்கிறேன். தெரியுதுல்ல, சொல்றீங்கல்ல? ஆமா, அது மாதிரி இது இப்ப மகாவிஷ்ணு வச்சிருக்கிறது பாம்பு, ஆண் பாம்பு. சரி, சிவன் வச்சிருக்கிறது
விட மாட்டியா நீங்க? ஏய் நான் அப்ப தெரிஞ்சா சொல்றீல்ல, ஒரு குரல்ல 7 சீர் அப்படின்னா 4 சீரை நான் சொன்னா ஆமா. கீழே இருக்கக்கூடிய 3 சீரை சொல்றீல்ல, அதுல 4 அடி கம்மியா இருக்குமே, 1.25 அடி. 1.25 அடி தான். ஏன்னா மனுஷன் கால் பதிக்கணும் அப்படிங்கிறனால 4 அடியை விட்டுட்டாரு, அதனால பாம்பு. சரி, அதை விட மாட்டியா நீங்க? விட மாட்டேன். அப்ப சொல்லணும்ல, முடிச்சு தொங்கிக்கிட்டே கிடப்ப. எதுக்கு அப்புறம் நமச்சிவாயன்னு சொன்னேன்? ஓஹோ, இப்ப எனக்கு விவரம் தெரியுமா? தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா? சோதிக்கிறிய? கண்டிப்பா சோதனை போடுறிய? சோதனையிலே நீ சாதிச்சு வா பாப்போம். இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம பாம்பு ஆண் பாம்பு தான். படம் எடுக்கும். எது? நம்ம பாம்பு ஆண் பாம்பா? எங்க சிவன்கிட்ட இருக்கிற பாம்பு ஆண் பாம்புங்க. ஆண் பாம்பு. ஆமா. இப்ப ஏன் பாம்புக்கு பத்தி பேர் நான் சொல்றேன். சரி. உன் பாம்பு உம்முடைய பாம்பு ரொம்ப நல்லா படம் எடுக்கும். மகடி மகடி ஊதுனா படம். உம்முடைய பாம்பு அப்படின்னு. ஆனா நம்ம பாம்பு இப்ப மகடி ஊதணும். மகடி எது? நம்ம பாம்பு ஆடணும்னா மகடி ஊதணும். உன் பாம்புக்கு மகடி ஊதணும். உங்க வாயால மகடிய ஊதணும். ஏன் வாயில உன் பாம்புக்கு நான் ஊதணுங்கிற அவசியம் இல்ல, சரியா? ஊத மாட்டியா? ஏன், எனக்கு அது பழக்கம் இல்ல. உங்க விஷ்ணு கிட்ட இருக்கிற பாம்பு என்ன? பாம்பு ஆதிசேஷன் கூடிய ஆண் பாம்பு சொன்னீங்க. அப்ப எங்க பாம்பு ஆண் பாம்பு தான். பேர் என்னன்னா, அது சாதாரண ஆளா அரக்கன் ஆட்கொண்டிருக்கிறாரு. கார் கோடகன் அப்படிங்கிற பாம்பை கழுத்துல வச்சிருக்கிறாரு. எங்க பாம்பு தேவகணத்தில் உள்ள பாம்பு. ஓஹோ. உங்க பாம்பு அசுர பாம்பு. ஆமா, அசுர பாம்பு. அசுர பாம்பு. ஆமா. என்ன தேவ பாம்பு? ரொம்ப மோசமானது. எது? இந்த இதுதான் பாம்பு. அசுர பாம்பு ரொம்ப மோசமான பாம்பு. எது? உங்க பாம்பு. நேரம் கட்ட நேரத்துல படம் எடுக்கும். இருக்கட்டும், எந்நேரமும் படம் எடுக்காத உண்மை. ஏன்னா சரி, தாரகவன மகரிஷிகளால் சரி ஏவப்பட்ட பாம்பை யாரு மேல ஏவனாங்க? சிவபெருமான மேல. சிவபெருமான கடிச்சு கொல்லட்டும் அப்படின்னு. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு? வந்த பாம்பை தூக்கி கழுத்துல ஆபரணமா போட்டுக்கிட்டாரு. பரவாயில்ல, எல்லா விவரமும் தெரியுது. சரி, பெருமை எங்களுக்கு தாங்கிறேனா? பெருமை எனக்கு தான். நான் சொல்றேன், சிவனுக்கிட்ட தான் பெருமை இருக்குது. மகாவிஷ்ணு கிட்டையும் பெருமை உண்டு. நான் இல்லங்கிறேன். எங்க 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 சிவபெருமான பத்தி பெருமை எடுத்து இயம்பு. இப்ப எங்க சிவனுக்கிட்ட ஒரு மாடு இருக்குது. சரி, காளை மாடு. காளை மாட்டுக்கு பெருமை இருக்குதுன்னு சொல்றேன். நீங்க உங்க விஷ்ணு அவதாரத்துல விஷ்ணு கிட்டையும் சரி மாடு இருக்குது. இருக்குது. நீ எப்படி காளை மாடுன்னு சொல்றியோ, பசு மாடு இருக்குது எங்கள்கிட்ட. பசு மாடு. பேசு பாப்போம். பெருமை காளை மாட்டுக்கு தானே நான் அடிச்சு. பெருமை பசு மாட்டுக்கு தான். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி நீ காளை மாட்டுன்னு சொல்லு பாப்போம். நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு முதல்ல பாப்போம். கேட்டது நான். பெருமை இருக்குதுன்னு சொன்னது நீங்க, மறுத்து பேசுனது நீங்க. நீ அதுல சொல்லுங்க. இப்ப நீ சிவனுக்குள்ள சரி மான் வச்சிருக்காரு, சரி பாம்பு வச்சிருக்காரு, இருக்கு, இவ்வளவு இருக்குல்ல, அத நீ சொல்லிருக்கலாம். அத விட்டுட்டு என்ன பண்ணிட்ட நீனு? மாட்டை சொல்லிட்ட. சரி, மாட்டை எடுத்து முதல்ல சொன்னாலும் நீ தானே. நீங்க மாட்டை பத்தி தானே பேசுனீங்க. ஒரு மாட்டுக்கு எத்தனை காலு? ஒரு மாட்டுக்கு 4 காலு. நான் இல்லங்கிறேன். இது ஒரு மாட்டுக்கு எத்தனை காலு? மாடு அப்படின்னு எழுதுனா மாவுக்கு அடுத்து ஒரு கால் வாங்கி எழுதுவோம். நான் அதை சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன? உங்க முன்னாடி மாடு நிக்குது. சரி, அதுக்கு எத்தனை காலு? அதுக்கு 4 காலு. நான் 16 காலுங்கிறேன். உண்டால மாட்டுக்கு 16 காலு. டேய், அவங்க 4 காலு தாயா, எப்படி 16 காலுன்னு சொல்லுவே? கிறுக்கு பயலா இருப்பானோட. 16 கால் எப்படி வரும்? இப்ப முழுசுன்னு சொல்றது கால், அரை, முக்கால், கால், முழுமை. அப்ப ஒரு கால்ல ஒரு காலுக்கு 4 அடங்குது. நன்னாங்கு 16. அந்த வகையில தான் நான் சொன்னேன். நீ என்ன சொல்ற? உங்க மாட்டுக்கு பெருமையை சொல்லுங்க பாப்பா. பசு மாடுங்கறியே. ஒரு கால்ல சரி 4 முழுசு அடங்கிருச்சுனா ஆமா 4 காலுங்கற ஒரு காலையே. ஆமா, அப்ப நன்னாங்க 16 கால். இப்ப வந்துச்சா இல்லையா? இப்ப எங்களுடைய சரி மகாவிஷ்ணு பால் சரி மாடு வச்சிருந்தாரு. அப்ப அவரு யசோதையிடம் வளரும் பொழுது மாட்டையே மேய்ச்சிருக்கிறாரு எங்க ஆளு. அப்பதான் அந்த மாட்டுக்கு என்ன பெருமை இருக்கு, என்ன தரும். இப்ப எந்த ஊர்லயாச்சும் காளை மாட்டை காமதேனு சொல்லி கும்பிடுவாங்களா? மகாவிஷ்ணு மேய்ச்ச பசு மாட்டை காமதேனு கும்பிடுறோம். மாட்டை கும்பிடுறாங்க. அப்ப பெருமை யாருக்கு? பெருமை பசு மாட்டுக்கு தான் பெருமை. அது என்னென்ன கொடுக்கும்? அது பசுமாடு என்னென்ன கொடுக்கும்? பசுமாடு முதல்ல பாலை மட்டும்தான் கொடுக்கும். தாய்மார்கள்ட்ட கூட சாணத்தை கொடுக்கும். தாய்மார்கள்ட்ட கூட பால் பத்தலைன்னா குழந்தைய காப்பாத்துறதுக்கு தகுந்த மாதிரி பாலை கொடுக்கறது கூட பசு மாடு தான். பரவாயில்ல. காளை மாடு கொடுக்குமா? பெருமை காளை மாடு கொடுக்குமா பால்? ஓஹோ, அப்ப பாலை கொடுக்கறது பசுமாடு பெருமை இருக்குங்கிறிய. அந்த மாடு பாலை கொடுக்கணும்னா செனையாகணும். உங்க மாடு செனையாகணும்னா எங்க காளை மாடு தொத்த கால் போடணும். ஏய், அப்ப யாருக்கிட்ட பெருமை? இப்ப வீடு புதுசா கட்டுறோம். கட்டின வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம்னு புதுமனை புகுவிழா. ஆமா, உன் காளை மாட்டை நடு வீட்டுக்குள்ள விடுறாங்க.
என் பசுமாடு உள்ள போய் திரும்பி வந்தாத்தான் லட்சுமி கடாட்சமான வீடு அப்படின்னு மகாலட்சுமிக்கு சமமான மாட்டை உள்ள அனுப்பிச்சு வெளியே. பரவாயில்ல, அது கன்று ஈண்ட மாடா கன்று ஈனாத மாடா? கன்று ஈன்ற மாடு. கன்று ஈனணும்னா எந்த மாடு வேணும்? ஏய் பாதாம்பாலம். பாதாம்பாலம் எந்த மாடு வேணும்? அப்ப நம்ம மாடு வேணுமா இல்லையா? கண்டிப்பா, அதத்தான் சொன்னேன். இப்ப விவரமான பேச்சு பேசுறீங்களே, இடத்துக்கு வந்திருக்கிறீங்களே. ஏன்னா ஒப்புடன் முகமாலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். உப்பளமோடு பால் என்ன முகம் கடி திருவாராய் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தான். அப்ப நாங்க நாட்டுக்குள்ள இருந்தோம்னா அப்பெல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருப்போம். சரி, நாங்க காட்டுக்குள்ள வந்துட்டோம். சரி, ஆனா இருக்கிறத கொடுத்தே ஆகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதான் பெரிய விஷயம். இந்த சாப்பிடுறதுல 3 விதமா உள்ள தள்ளலாம். சரி, உண்ணல் பருகல் நக்கல். நான் நக்கலுக்கு சொல்லல, உண்மையிலே நக்கிறது மாதிரி வச்சிருக்கேன். இந்த நக்கிறது இதெல்லாம் பத்தி பேசுறேன். எங்க இடமே நாங்க வணங்குறதே முருகப்பெருமான. சரி, அவரை நாடி வர்ற எல்லாத்தையுமே நக்க விட்டுதான் அனுப்புவாரு. நம்ம இடத்துக்கு வந்திருக்க எல்லாத்தையுமே நக்க விட்டுதான் நாங்க. எப்படி நீ நக்க விடுவேன்? ஏன்னா தேனும் அப்படி நான் சாப்பிடுறதே கிடையாது. நான் சோத்த சாப்பிடுறாளா? சோத்த அப்புறம் வேற சொல்லவே கூடாது. நான் சாப்பிடுற ஆளே கிடையாது. காற்றை புசிப்பவர்கள் நாங்க. சரிங்களா? காற்றை புசிப்பவர்கள். காத்தையா சாப்பிடுறிய ஏன் சாமி? அதுதான் ஊதிக்கிட்டே இருக்கிறிய. என்னது? நல்ல காத்து மாதிரி. காற்றை தேவலோகத்துக்கு நல்ல காத்தை இங்க மாதிரி குடும்பத்துல இந்த காற்றை நாங்க சாப்பிடுறோம். ஆமா ஆமா, எல்லாம் புகை, வீடு புகை, கஞ்சா புகை, வாகன புகை, நெகிழி புகை. ஆமா எல்லாமே. ஆமா, இந்த புகையெல்லாம் நாங்க புசிப்பவர்கள் அல்ல. அப்படி புசிக்க மாட்டியா? பரவாயில்ல, காத்தே சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. இப்போ உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா? உங்க பேரு ஏன் சொல்ல மாட்டீங்களா? உங்க பேர் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொன்னோம்னா கொலை குத்தமா? ஏன் நீங்க சொன்னா உங்களுக்கு எதுவும் கொலை குத்தமா? நீங்க சொன்னீங்கன்னா உங்க மண்டை மேல இருக்க கொண்டையில அந்துக்கிட்டு கீழே விழுந்துருமா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க அப்பா விட்டு முதல் குறைஞ்சு போயிருமா? உங்க கொட்டையெல்லாம் கலண்டு கீழே விழுந்துருமா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க காது குண்டலம்லாம் அருந்து விழுந்துருமா? உங்க கையில இருக்கிற கட்டை பூராம பிஞ்சு ஓடி போயிருமா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க பாட்டை விட்டு முதல்ல குறைஞ்சு போயிருமா? இடம் எங்கிட்ட இடம்? ஏன்னா வந்தவெல்லாம் இருந்த இடத்தை தள்ளக்கூடாது. இடம் எங்க விட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. எங்க விட்டு இடம் இல்லைன்னு அப்புறம் மரியாதை என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு. இடம் ஏன் விட்டு இடம் நிரூபிச்சு விட்டா? இடம் எங்க எங்க இடம் நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? இப்ப உன் இடம்னு எப்படி நிரூபிப்ப? இதுக்கு அத்தாச்சி வச்சிருக்கிறோம் நாங்க. எது முழிக்கிறியா? அத்தாச்சி. எது அத்தாச்சி வச்சிருக்கிறேன்? வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். அதுக்கு மேல போனீனா காரணம் சேர்த்து போயிடுவா. வா. அப்பா கொஞ்ச நேரத்துல இப்படி எருமைப்பட்டிங்கிற ஊருக்குள்ள சரி கும்பாபிஷேகம் வச்சு இத்தனை மக்களை உட்கார வச்சு சிறந்த ஒளிபெருக்கி மணியன் கீழே உழவுங்கிற ஒளிபெருக்கியை போட்டு கொடுத்து பகிரங்கமா மேடையும் போட்டு மேடை மேடை ஏறி நின்னுக்கிட்டு ஒரு அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சியை வச்சிருக்கோம்னு சொல்றியே, நல்லா புத்தி இருந்து சொல்றியா? அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சியா? எங்க அப்படி வச்சிருந்தோம்னா ஊரை கூட்டி மேடை போட்டு மைக் செட்டு போட்டு சொல்ல முடியுமா? அப்புறம் அத்தாச்சியை வச்சிருக்கீங்க. நீங்க வேறங்க வேற. நம்ம கிட்ட உண்மை வாங்கணும்னா நம்மள வம்புடியா கோட்ரு வாங்கி கொடுப்பேன். கோட்ரு வாங்கி. ஆமா சரி, ஒவ்வொரு இடங்கள்ல ஒண்ணுக்கு மேல போனானது நமக்கு பழக்கம். போனால உண்மை பூரா வெளியில பழக்கம் இல்ல, குழந்தையா மாறிடுவாங்க. உங்களுக்கு பழக்கம் இல்ல, எனக்கு இல்ல. நம்ம இடத்துல நிறைய இருக்குது. அப்படியே கிருன்னு சுத்துவான். அப்படியா? ஆமா சரி. இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா, கனிப்பிரியா கந்தா என்பதை போல கலகப்பிரியன் காணப்பிரியன் நாரதர் என்பது என்னுடைய நாமோதிகம். காணப்பிரியர் கலகப்பிரியர் நாரதர். இப்ப நாரதர் அப்படின்னா எங்க அப்பத்தா சொன்ன நாரதரா? ஊருக்குள்ள எல்லாம் நாரதர்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்களா? அந்த ஊருக்குள்ள உள்ள நாரதர் இல்ல, வைக்க மாட்டாங்க. நான் தான் தேவலோகத்தை சார்ந்த நாரதன். அப்படி சொல்லுங்க சாமி. தேவலோகத்து நாரதரா? ஆமா. எல்லா இடத்துக்கும் போற ஆளா? எங்க இன்னும் உசுரோட தான் இருக்கு. ஏய் உசுரோட இருக்கீனா? இல்ல, புகைப்படத்துல பூலோகத்துல புகைப்படத்துல பொட்டு வச்சு பூ வச்சே பார்த்தோம். அதனால எனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. தெய்வத்துக்கு மட்டும்தான் பொட்டும் பூ எல்லாம் வைப்பாங்க. ஆமா, ஓவியத்துல. ஆமா. அப்ப இறந்தவர்களுக்கு தெய்வத்துக்கு சமம். ஆமா, அதனால வைக்கிறாங்க. சரி. ஆனா நாங்க இயற்கையிலேயே தெய்வம். சரி, நீங்க இருக்கட்டும் சொல்லி இருக்கிறாங்க. எங்க இந்த சாவித்திரி கிட்ட போனது நீங்க? நானே தான். சத்தியமா போனீங்க? சத்தியமாக சாவித்திரி நான் தான் போனேன். உங்களை மாதிரி உண்மையை சொல்லதுக்கு யாராலே முடியாது. ஏன் பொய்யா சொல்ற? முதல்ல சொன்ன மாதிரி கோட்டு வாங்கி கொடுத்தா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பொம்பளை புள்ள கம்மன்னு அடிச்சுக்கிட்டு போதை ஏறணும்னு கிளம்புறோம்ட்டு கிளம்பிடுறேன். ஒரு பெண்ணா 2 பெண்ணாயா? ஒரு எத்தனை பெண்ணுகிட்ட போயிருக்கேன். சாவித்திரி கிட்ட போனீங்க? நானே தான். எங்க செமனி கணேசன் ஒன்னும் பேசல. சாவித்திரிக்கும் செமனி கணேசனுக்கு என்ன சம்பந்தம்? எங்க சாவித்திரி புருஷன் செமனி கணேசன் தானே? ஏய், நீ எந்த சாவித்திரியை சொல்ற? இருந்தா கூட சண்டைக்கு வந்துருவாங்க. எந்த சாவித்திரியை சொல்ற? சாவித்திரினா செமனி கணேசன் பொண்டாட்டி சாவித்திரியா சொல்ற? படத்துல திரையில ஆடுறாங்க அந்த சாவித்திரி இல்லையா? நான் சொல்றது புராணத்துல வரக்கூடிய சத்தியவான் மனைவி சாவித்திரி. ஓ, நான் போய் மந்திரம் சொன்னதுனால யமபட்டணம் வரை சென்று கணவன் உயிரை மீட்டு வந்தாலே அந்த சாவித்திரி நான் சொல்றேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? எங்க இந்த இரணிய பொண்டாட்டி இருக்கிறாளே? ஆமா,
அவ தொப்புள்ள வாய் வச்சு உறிஞ்சிடலாம்ல. ஏய் வாயை வச்சு உரியலையா? உரியலையா? தொப்புள்ள போய் சொன்னேன். என்ன சொன்னீங்க? மந்திரத்தை. உங்களுக்கு சொல்றதுக்கு இடமே இல்லையா? ஏன் தொப்புள்ள சொல்றீங்க? தொப்புள்ள தான் சொல்லணும். அந்த இடத்துல தான் வாய் வைக்கணும். போகையில கர்ப்பவதியா இருந்தா. கர்ப்பமாக்கி புட்டிய. கர்ப்பமா நான் ஆக்கல. கர்ப்பமாக இருந்தால். ஏற்கனவே இருந்திருக்கிறா. ஏற்கனவே கர்ப்பமா இருந்தா. எங்கிட்ட இருந்திருக்கிறா. இருக்கட்டும் இருந்துட்டு. கர்ப்பமா இருந்தவள்ட்ட தான் நான் போனேன். கர்ப்பா தெரிஞ்சா? இல்ல கர்ப்பமா இருந்தாயா? கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளை நான் சென்று மந்திரத்தை ஓதிய காரணத்தால். எதுல வச்சு ஓதனிய? தொப்புளுக்கு நேராக. நான் கேக்குறேன். ஏன் அங்கே வச்சு ஓதுறிய? கொஞ்சம் கீழே இறங்கிருந்தா. ஏய் தொப்புள்ள ஓதுனா தொப்புளு கீழே இறங்க. கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் கீழே. அப்படிலாம் இல்ல. தொப்புள்ள தான் சொல்லணும். தொப்புள்ள ஏன்னு கேட்டா குழந்தையாகப்பட்டது கருவறையில் இருக்கும் பொழுது உந்தி கமலம் என்று சொல்லி தொப்புள் கொடி வழியாக வெளியே நடக்கிறது அப்படியே உள்வாங்க பிரதிபலிக்கக்கூடிய தொப்புள். சரி. அதனால வெளியே இருந்து தொப்புளுக்கு நேராக மந்திரத்தை சொன்னால் குழந்தை கருவறையில கேட்குங்கிற தன்மையில தொப்புளுக்கு நேராக மந்திரத்தை சொன்னதனால் லீலாவதியினுடைய வயிற்றுக்குள்ள பிரகலநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ குழந்தை பிறந்தது. அசுரன். ஓஹோ பரவாயில்ல. இது போயிட்டு போகுது பொம்பளை ஆளுங்க. சரி. இந்த அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? 9 குப்பரை வச்சு. என்னது? 9 குப்பரை போட்டு மிதிச்சு. எனக்கு அதுல 1 மட்டும் மல்லாக்கா போட்டியலாம். அதையா? இப்ப யாருடைய பார்வை பட்டா நேருக்கு நேராக அவனுக்கு தீமை விளையும் அப்படின்னு கேட்டா 9 கிரகத்துல சனி பகவானுடைய பார்வை நேருக்கு நேரா முகத்துல பட்டு. அவ்வளவுதான். ரொம்ப அழகா எல்லாம் பேசிக்கிட்டே நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால என்ன சொல்றேன்னா ஏழைகள் பிடிச்சா கூட பிள்ளையார் வந்து பிடிக்க அன்புல அகப்பட்டுருவாரு. ஆமா. ஆனா ஆணவத்துக்கு அகப்பட மாட்டார். அப்பேற்பட்ட சனீஸ்வரனும் கூட அந்த பிள்ளையார பிடிக்க முடிஞ்சா? முடியல. ஏமாத்திட்டாருல. கணேசங்கிற பேரை யார் வச்சாலும் கொஞ்சம் கவனமா இருக்கு. இங்க யாரு இருக்கீங்களா? கணேசன்னா பக்கத்துல இருக்கிறீங்களா? இருப்பா நல்லா தொந்திய காணா கணேசன் காலம் மடிச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்ப 9 நவகிரகத்தையும் குப்பரை போட்டு ஏறியவன் ராமணேஸ்வரன். ஆனா அந்த சனி பகவான் இருக்காருல்ல, சனி பகவானை தூக்கி மல்லாக்கா போட்டு ஏறான்னு சொல்லி சொன்னதுனாலதான் மல்லாக்கா போட்டு போய் ஏறும் பொழுது சனியினுடைய பார்வை ராவணன் மேல் பட்ட காரணத்தால் ராவண அழிவுக்கு காரணம் சனி பகவானுடைய பார்வை. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். எங்க அப்பா பேர் என்னங்க? அப்பா பேரு ஒரு 11 சீரிய பந்தமா. என்னது? என்னங்க இத்தனை பேரா? அங்காளி பங்காளி எல்லாம் சொல்லல. இல்ல அவரோட அப்பா பேர்னா சிறப்பை சொல்லலாம்னு பார்த்தேன். செருப்பு அவருடைய செருப்பை நான் சொல்லலையா? சிறப்பு அவருக்கு நிறைய பெருமைகள் இருக்குல்ல. சரி சொல்லுங்க. அதனால அப்பா பேர் ரத்ன சுருக்கமாக பிரம்மா என்பது. பிரம்மா எல்லாத்தையும் படைக்கிறாரு உங்க அப்பா. எல்லா ஜீவராசியும் படைக்கிறது உங்க அப்பா. 4 வகை யோனி, 7 வகை தோற்றம். என்னது நோனிகனெல்லாம்? அது ஏய் நான் அப்படி சொல்லவே இல்ல. அதுல 4 வகை இருக்குதா? 4 வகை இருக்கு. இதே பொளப்பா தான் இருக்கீல. என்னத்துல எத்தனை இருக்குதுன்னா? இல்லையா 4 வகை யோனினா என்ன பொருள்? அண்டசம், உப்பிசம், சுவேதசம், சராயுசம். அண்டசம் என்பது முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிர். அதிரசம், பூண்டு ரசம் இதெல்லாம் இல்ல லிஸ்ட்ல வரல. ஏய் நான் சொல்ற ரசம்லாம் படைப்பு ரசம். நீ சொல்ற ரசம்லாம் ஆளை பார்த்தா செட்டிநாட்டு சமயக்காரர் மாதிரி இருக்கவும் நீங்க சாப்பாடு விஷயமா சொல்லவும் அப்படி நினைச்சிட்டேன். நாரதர் நான் சொல்லி செட்டிநாட்டு சமயக்காரன் ஏரியா பார்த்தா எப்படி தெரியும்? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இதுல என்ன கேசரி கிண்ட போறீங்களா? இதுல எப்படியா கேசரி கிண்ட முடியும்? கிண்ட முடியாது. இது என்ன தெரியுமா? பேரியால், மகதியால், சகோடையால், செங்கோட்டையால் சொல்லி 4 வகையால்ல மகதியால வச்சிருக்கேன். மகதியால வச்சிருக்கீங்களா? எங்க நாரதர்னா பொம்பளை வாடகை ஆகாது 3 இல்லன்னு சொல்லுவாங்களே. ஆமா. நீங்க மகதியால வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்க. ஏய் மகதியால்னா வேற யாரையும் வச்சிருக்கல, தங்கச்சியை தான் வச்சிருக்கேன். தங்கச்சி இப்ப கட்டையில இந்த கட்டையை பிடிச்சிருக்கீங்க. அந்த கட்டைக்கு பேரு இது சப்ததாள கட்டை. அதை என்ன பண்ணுவீங்க? மணிக்கிரீவன் நிலக்குமரன் சொல்லி 2 ஆம்பளைய வச்சிருக்கீங்க. அதை என்ன பண்ணுவீங்க? ஏன் பாட்டுக்கு அடிப்பேன். சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. அப்போ உங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்க பாட்டுக்கு தானே அடிக்கிறீங்க? என்னுடைய பாட்டுக்கு அடிக்கிறேன். சரி உங்க பாட்டுக்கு தானே அடிக்கிறீங்க. இப்போ உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாருன்னு சொன்னீங்களே. ஆமா. உங்க அப்பா படைச்ச ஜீவராசில 10 காலு. 10 காலு, 3 தலை, 6 கண்ணு, 6 காது, 4 நாக்கு, 3 வாலு அப்படி படைச்சிருக்கிறாரு. என்ன அதனை சொல்லுங்க. ஒரு கோமாளி வேஷம் போட்டா அந்த மரியாதை காப்பாத்திட்டு ஒழுங்கா ஓடி போயிடணும். கண்ணு தெரியலங்கிறேன். சும்மா தேவையில்லாம நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு கண்ணு தெரியலங்கிறேன். எனக்கு எப்படி கண்ணு தெரியல நீ சொல்லுவ? கோமாளிங்கிறதுனா என்ன? யார் அவதாரம்னா மகாவிஷ்ணுடைய அவதாரம். முழுசா ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக முழுமையும் அவதாரம் எடுக்கிறது தான் அவதாரம் சொல்லுவாங்க. உருவம் எடுத்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல, அப்படித்தானே? சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப கோமாளிக்கு நெத்தில என்ன இருக்கும்? ராமம் இருக்கும். இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். என்ன உத்து பாருங்க.
பட்டை போட்டிருக்கா இல்லையா? பட்டை ஓட்டுருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பட்டை ஓட்டுருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்படிலாம் கேள்வி கேட்கிறேன். சரி சரி. இப்போ பட்டை போட்டிருக்கா இல்லையா? சரி. இப்போ நாங்க இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்க இடம் வேலுமலைச்சாரல். காவலனா நான் நின்னுகிட்டு இருக்கேன். கோமாளியா இருந்தா அது வேற. சரி. இப்ப காவலனா இருந்தா எங்க இடத்துக்கு வந்தவங்க விஷயம் இருக்க நாங்க வந்து அன்பா பண்பா வாங்கன்னு சொன்னா யாரு என்னன்னு விசாரிச்சா கொடுத்தான் சாப்பிட மாட்டேங்கிறிய, நக்க சொன்னா நக்க மாட்டேங்கிறிய, அட எதுவுமே பண்ண மாட்டேங்கிறிய. சரி. அப்ப விவரமா பேசுறேன். ஏன்னா இதனால் இவன் முடிக்கும் என்று ஐந்து அதனை அவன் கண் விடல்றாங்க. இந்த நாரதர் நல்லா பேசுவார்னா ஏன் நம்மள போட்டுருக்காங்க? ஏஜென்ட் நம்மளெல்லாம் பொறுக்கியா ஏஜென்ட் பொறுக்கிங்கறியா? நம்மள பழக்கமே இல்ல. வீட்டுல மனைவி வாட கூட இல்லாம அவரே நம்மள மாதிரியே வந்து கிடக்குறார். வாரியார் சாமியினுடைய சிசிய பிள்ளை வரலாம். ஆமா. நீ அது சிங்கத்துக்கிட்ட, அதாவது சிங்கம்ங்கிற நரிக்கிட்ட பேரம் பேசணும்னா தந்திரம் இல்லாம போக முடியுமா? அது எப்படி நரிக்கு தந்திரம்? நீங்க தந்திரம் உள்ள நரி மாதிரி. அப்ப தந்திரத்தோட நான் வரணும். நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புத்தகத்தை அந்த புரட்டிக்கிட்டு இருக்கும். பொண்டாட்டிய கூட போட்டு புரட்டினது. பதில் இல்லாத ஒரு கேள்வி ஒண்ணு உருவாக்கி கேட்டுப்பட்டு உள்ள போயிட்டோம்னா இப்படியும் ஒரு கேள்வி இருக்கு, நாரதர் பதில் சொல்லலையே. ஊர் மக்கள்கிட்ட காமிச்சு கொடுக்குற நான் சொல்றேன். காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. 10 காலு. சரி. எத்தனை வால் சொன்ன? 4. 10 காலு, 3 வாலு, 3 தலை, 6 கண்ணு. அப்படி ஒரு உயிரினமே எங்க அப்பா படைக்கவே இல்ல. வந்த வேலையை சொல்லிட்டு நான் படைச்சிருக்காங்க. இததான் சொல்ல. ஏய், நான் இல்லங்கறே அப்புறம் படைச்சிருக்காருன்னா படைச்சிருக்காருன்னு சொல்றேன். இது வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் பாத்துருக்காங்களா? 10 காலு உள்ளத உங்க அப்பா படைச்சிருக்காரு. ஒண்ணா தான் இருக்கும், ஒரு இடத்துல தான் இருக்கும். 10 கால் உள்ள உயிரினம். நான் பொய்யா சொல்றேன். 8 கால்னா கூட 8 கால் பூச்சியை சொல்லலாம். 8 கால்னா கூட ஒரு 8 கால் பூச்சியை சொல்லலாம். சரி. அதுக்கு ஒரே தலை தானே இருக்கு. நீ 3 தலைன்னு எப்படி சொல்லுவ? இருக்குது. 3 நல்ல ரோஷனை பண்ணி. அப்படி இல்ல. இப்ப தெரியலன்னா எத்தனை வேணாலும் சொல்லு. நான் என்ன சொல்றேன்? நாக்கு ஒண்ணு, இங்க பாருங்க, தலை ஒண்ணு மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்கும். நீ நம்ம அதிசயமா 3 தலை 4 நாக்குங்கற? ஒண்ணா பொறுத்துங்க ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்றேன். யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொய் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்? ஏன் சண்டை? எனக்கு தெரியாதுரா, உன்னைக்கிட்ட நான் தோத்துட்டேன்னு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வந்து நைஸாக மெதுவாக மைக்கை கூட ஆஃப் பண்ணிக்கோங்கண்ணே சொல்லுங்க. கதைக்கு ஒடியாந்துடுறேன். பதில் தெரிஞ்சா திறமையா பேர் எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஊர்லயாச்சும் நான் 3 தலைக்கு 4 நாக்கு இருக்குமா? ஏவி விட்டதே ஏஜென்ட் தான். ஏவி விட்டதே ஏஜெண்டா? விடுஞ்சு சம்பளம் வந்துருமா? பதில சேர்த்து சொல்லிட்டோம்னா அதே ஏஜென்ட் 10,000 சேர்த்து கொடுப்பாரா? கூட்டி கொடுப்பாரா? அப்படி நினைக்கிறீங்களா? அவர் நாடகத்தை நம்மளை போட்டதுக்கு நான் கூட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பாரு. சம்பளத்தை. ஆமா ஆமா. இப்ப நீ கேட்டியல்ல கேள்வி. ஆமா. இந்த கேள்விக்கு உண்டான புத்தகத்தை நான் நாடகத்துக்கு அரங்கேற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே புரட்டிட்டிய வாங்கிட்டு மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில். சும்மா வீண் பேச்சு செல்லாது. சரியா? விஷயமா பேச்சு பதில சொல்லுங்க. ஒரு உழவராகப்பட்டவர் என்ன பண்றாருன்னா மாட்டை கொண்டு போய் உழுதுகிட்டு இருக்காரு. சரி. அப்போதைக்கு ஒருத்தன் பாக்குறேன் அப்படின்னா எத்தனை தலை தெரியும்? எத்தனை தெரியும்? 3 தலை. 2 தலை, உழவருக்கு 1 தலை, மொத்தம் 3 தலை தெரியும். 3 தலை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்ப அது மாதிரி 10 கால் சொல்லுங்க. 10 கால் மாட்டுக்கு, ஒரு மாட்டுக்கு 4 கால், இன்னொரு மாட்டுக்கு 4 கால், 8 கால். மனிதனுக்கு உழுகுறவனுக்கு 2 கால், 8 2 10 கால், 6 கண்ணு. 6 கண்ணு. மாட்டுக்கு 2 மாட்டுக்கும் 2 2 4 கண்ணு, மனிதனுக்கு 2 கண்ணு, மொத்தம் 6 கண்ணு. பரவாயில்ல. 6 காது. இதுவும் வேண்டாம், விடுங்க. இதையும் சொல்லிருவீங்க. ஜெய். 4 நாக்கு. இப்ப சொல்லுங்க. 2 மாட்டுக்கு 2 நாக்கு, உழவருக்கு 1 நாக்கு, மொத்தம் 3 நாக்கு. இப்ப இன்னொன்று இருக்குல்ல, 3 நாக்குங்கிற. இப்ப 4 நாக்குங்கிற. இப்ப கோயில்ல மணி அடிக்கணும்னா மணிக்கு நடுவுல உள்ள என்ன இருக்கணும்? நாக்கு இருந்தாதான் சத்தம் வரும். மணில நாக்கு வேணும் உள்ள. அது மாதிரி உழவர் உழுகணும் அப்படின்னா கலப்பைக்கு கீழே கொழுன்னு இருக்குல்ல, அதுக்கு பேரு கொழு நாக்கு என்று பொருள். பரவாயில்ல. சரியா? மொத்தம் எத்தனை நாக்கு? 4 நாக்கு வேணும். இப்ப மாட்டுவிய என்னது? 3 வாலு. 2 மாட்டுக்கு 2 வாலு. உழுகுது. 2 மாட்டுக்கு 2 வாலு, உழவருக்கு 1 வால். சொல்லுங்க. உழவர் கையில சாட்டைங்கிற வால் இருக்கும். அட நப்பன் தன்னானே, நெசமாவே நல்லா புரட்டுவிய. இன்னொரு வாழை கூட சேர்த்து சொல்லலாம். என்ன வாள்? கயிறுலயே தாம்பு கயிறுன்னு ஒன்று உண்டு மாட்டுக்கு. சரி. அது மாதிரி வால் கயிறுன்னு ஒரு உண்டு. வால் கயிறு. அப்ப இன்னும் சொல்ல போனா 4 வால்னு கூட சொல்லலாம். 4 வால்னே சொல்லலாம். பரவாயில்ல. கூட்டெழுத்தா படிச்சிருக்கிறிய. கூட்டெழுத்து. உங்களை எதுலையுமே பிடிக்க முடியாது. எப்படி பிடிப்பிய? இப்ப பிடிக்கிறேன். எப்படி? ஒரு சொல்லுக்கு
பல பொருள் உண்டு. உண்டா இல்லையா? பல பொருளுக்கு ஒரு சொல்லும் உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கு. விவரமா பேசுன இலக்கணம். தமிழ் படிச்சவர் தானே? ஆமா. இலக்கணம் எல்லாம் கரைச்சு குடிச்சவர் தானே நீங்க? சரி, இப்ப என்ன பண்ண போறாரு? பரவாயில்ல, இப்ப பாருங்க. எப்படி சொல்லட்டுமா? என்ன? மரமது மரத்தில் ஏறி. மரத்துல ஏறுச்சு. ஆமா ஆமா, ஏறுது. ஒரு மரம் போய் இன்னொரு சரி, மரத்துல ஏறினா மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை கொத்தி மரமது வடியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். நான் 11 மரம் சொல்லியிருக்கிறேன். அந்த 11 மரத்துக்கு மரமும் வரணும், வேற ஒரு பொருளும் வரணும். மரமும் வரணும், வேற ஒரு பொருளும் வரணும். முடிஞ்சா திராணி இருந்தா, தைரியம் இருந்தா இதை சொல்லிட்டேன்னா நான் முட்டுக்கொட்டையை போடல. சரி, ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்கிட்ட தப்பிச்சு போங்க உண்மையிலே. ஏன்னா யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல் கம்பன் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்கடுமை பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியில். எப்படி உண்மை வெறும் புகழ்ச்சியில் சொன்னது யாரு? பாரதியார். ஒரு புலவனுக்கு புலவன், ஒரு கலைஞனுக்கு கலைஞன். அவ்வளவு எளிமையா யாரையும் புகழ்ந்துட மாட்டாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையில இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் அடிமை அப்படிங்கறத நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். உங்க பெருமையை ஊர் முழுவதும் நான் உறக்க சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இதிகாசம், புராணம், காவியம் இப்படி பேசுனா சொல்லிடலாம். அப்ப நடைமுறை உங்களுக்கு தெரியாது. நடைமுறைனா நடப்பு, நாட்டு நடப்பு. ஆமா, நாட்டு நடப்பு, இந்த அரசியல் நடப்பு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. 1947 சுதந்திரம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி சுதந்திரமே இல்ல. ஆனா சுதந்திரமே இல்லாத நேரத்துல கூட தமிழர்கள் பார்த்தோம்னா இந்த ஆங்கிலேயர் சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட போர் கருவி எல்லா ஆயுதமே இருந்துச்சு. சரி, அப்படி ஆயுதங்கள் இருக்கையில கூட எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. சரி, எதிர்த்து போராடினாங்க. ஆனா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மக்களாட்சிங்கிற பேரு தான். ஆனா சாதாரண ஏரியா கவுன்சிலரை கூட நம்ம எதிர்த்து பேச முடியும். இந்த தைரியம் நம்மளுக்கு இல்ல. இருக்கட்டும். இப்ப மரமது மரத்தில் ஏறி அந்த தைரியத்தோட நான் கேட்கறேன். ஏன்னா பேச்சுக்கு சுதந்திரம் உண்டுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்டா பதில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுறேன். இப்ப நானும் ஒரு அனுமானத்துல நடைமுறையாவே சொல்றேன். சரி, மரத்துல போய் இன்னொரு மரம் ஏறுமா? ஏறுதுங்கிறேன். ஆனா நான் ஏறுதுன்னு நான் எப்படி தெரியுமா சொல்றேன்? எப்படி ஏறுது? ஒரு பனைமரம் இருக்கு. சரி, பனைமரத்துல அரச மரம், ஆலமரம், அத்தி மரம் முளைக்கிறது இயல்பு தானே. ஏறிக்கிட்டு கிடக்குது இல்ல, அதே மரமது மரத்தில் ஏறி. சரியா? பரவாயில்ல. மரமது மரத்துல ஏறி 2 மரம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு மரம் வரணும், வேறு ஒரு பொருள் இல்லைங்க. பனைமரம் இருக்கு அப்படின்னா சரி, பனைமரத்து மேல அரச மரம் முளைச்சு பார்த்துருக்கீங்களா? பனைமரத்து மேல அரச மரம் முளைச்சிருக்கும், நல்லா முளைச்சிருக்குன்னு தான் சொல்றேன். அதே மரமது மரத்தில் ஏறி. அதுல ஏறக்கூடாதுங்கிறேன்னா அதுல தொந்திக்கிட்டு இருக்க கூடாது. இங்க எங்க இருங்க, மரம்ங்கிற பேரு வரணும், வேறு ஒரு பொருளும் வரணும். அப்படியா? அப்ப உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? மரம் அது மரத்தில் ஏறி. ஓ, அப்படியா? நீ சொல்றது சரி. தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கறதுல கம்பருக்குன்னு தனிப்பாடல் திரட்டு உண்டு. சரி, காளமேகத்துக்கு தனிப்பாடல் திரட்டு இருக்குது. ஔவையாருக்கு தனிப்பாடல் திரட்டு இருக்குது. சுந்தர கவிராயர் என்பவருக்கும் தனிப்பாடல் திரட்டுன்னு ஒரு புத்தகமே உண்டு. சரி, அப்ப சுந்தர கவிராயர் இயற்றிய தனிப்பாடல் திரட்டுல பாடல் உண்டு. அதுவும் தெரியும். சரியா? மரம் அது மரத்தில் ஏறி. சரி, மரம் என்பதற்கு அரச மரம் சொல்றோம்ல. ஆமா. அப்ப அரச மரமும் மரம் தான். சரி, மரத்துக்கு முன்னாடி அரசன் அப்படின்னு வருதா? ஆஹா. அப்ப அரசன் ஆகப்பட்டவன் மரத்துல ஏறான். எந்த மரத்துல? மரம் என்பதற்கு குதிரை என்று பொருள் உண்டு. ஆஹா. அப்ப குதிரை மேல அரசன் ஏறி பரவாயில்ல அப்படின்னு பொருள். ஏறுறாரு. மரம் அதை தோளில் வைத்து. மரம் அதை தோளில் வைத்து. அரசன் வேட்டைக்கு போனோம்னா குதிரையில ஏறி கையில என்ன கொண்டு போவாரு? என்ன கொண்டு போவார்? நீங்க தான் சொல்லணும். வேல் கொண்டு போவார்ல. கொண்டுட்டு போவாரு. என்ன வேல்? கருவேல மரம் சொல்றோம்ல. ஓஹோ. கருவேல மரத்தையும் குறிக்கும், தூக்கி தோல்ல வச்சிருக்கக்கூடிய வேலையும் குறிக்கும் ஆயுதம். அப்ப மரம் அது மரத்தை தோளில் வைத்து. சரி, பரவாயில்ல, நல்லா சொல்லிட்டியே. சரி, மரம் அது மரத்தை கண்டு. மரம் அது மரத்தை கண்டு. அரச மரம்னு மரம் சொல்றோம். சரி, அரசனுக்கும் அது சரி அரசு என்று பொருள். ஆஹா. மரத்தை கண்டு அப்படின்னா அது என்ன மரம்? எந்த மரம்? வேங்கை மரம்னு ஒரு மரம் இருக்குல்ல, அந்த வேங்கை மரம் என்பது மரத்தை குறிக்கும். மரத்துக்கு முன்னாடி வேங்கை என்ற சொல் புலியை குறிக்கும். பரவாயில்ல. அப்ப மரத்தில் அரசனாகப்பட்டவன் புலியை கண்டு. அப்படி சொல்லுங்க, விவரமான பேச்சு.
மரத்தினால் மரத்தை குத்தி. கருவேல மரத்தை தானே வேலுங்கிறத வச்சிருக்காரு. அப்ப வேங்கை மரம் கொண்ட புளியை குத்தி. சரி. மரமது வழியே சென்று. மரமது வழியே சென்று. மரமது வழியேனா மரம் என்பதற்கு காடு என்று ஒரு பொருள் உண்டு. காட்டின் வழியே சென்று. சரி. வளமனை கேட்கும்போது மரமது கண்ட மாதர். மரமது கண்ட மாதர். மாதர்னா யாரு? பெண்டிர், பொம்பளை பிள்ளைங்க. மரமது அரசன்கிற அவனை கண்டு மாதர்கள். சரி, பரவாயில்ல. இப்ப மரமுடன் மரம் எடுத்தார். மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். ரெண்டு மரமும் ஒன்னா சேரணும். அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு மரமும் ஒன்னா சேரணும். இந்த இடத்துல மட்டும் இப்ப மரமுடன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளுடன். இப்ப மரமுடன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா சரி வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்ன எடுப்பாங்க? எல்லாரும் ஆலத்தி எடுப்பாங்க. ஆலத்தி எடுப்பாங்க. இந்த ஆலத்தி அப்படிங்கறத சொல்ல ரெண்டா பிரிச்சா ஆள் அத்தி. ஆளுங்கிறதும் மரம் ஆலமரம், அத்திங்கிறது அத்தி மரம், ஆரத்தி. இது ரெண்டையும் சொல்ல ஒன்னா பொருத்தனம்னா கை தட்டுங்க. இது மாதிரி வேட்டைக்கு சென்று புலியை குத்தி வீட்டுக்கு வரும் பொழுது இதை கண்ட பெண்கள் ஆலத்தி எடுத்தார்கள்னு பொருள். விவரமான பேச்சு. உண்மைக்குமே சொல்றேன். சுந்தர கவிராயர் இயற்றிய தனிப்பாடல் திரட்டு. எதை தொட்டாலும் பேச கண்டிப்பா பேசுவேன். அது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூப் ஓடுது, அதுலயே சொல்லிடுறேன். உண்மை உறக்க சொல்லணுமா இல்லையா? கேவி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நாரதர் இருக்கிறார். ஆமா, நடத்துனர். ஆமா, நடத்துனர். அரசு வேலை நடத்துனர். ஆமா. அதற்கு அடுத்தபடியா உங்ககிட்ட ஏன்னா எதை தொட்டாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேத்தெல்லாம் சந்திக்கையில ரொம்ப சங்கடமா இருக்கும். அதெல்லாம் சொல்ல. ஆமா, வேணாம் விட்டுருப்பாங்கிற மாதிரி இருக்கட்டும். பரவாயில்ல. விவரமான பேச்சு. சரி, நல்லா இருக்குது உங்களுடைய பேச்சு. என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு நங்கை மோகினி. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்திருக்கோம்னா புடுங்க வந்தான். தேவையில்லாத கலை செடிகளை புடுங்க வந்தா திணை காட்டுக்குள்ள. திணைக்காரர்களை செடியை புடுங்க வந்தீங்க. தேவையில்லாததான் புடுங்குறான். தேவையில்லாதது இதெல்லாம் புடிங்க அத்துட்டு போக முடியாது. ஏன்னா நானும் கொடுக்க மாட்டேன். இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு தான் 3 இல்லையே. 3 இல்லையா? ஆமா. என்ன 3 இல்ல? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. அத வேணா சொல்லு. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கிடையவே கிடையாது. இல்ல இல்ல இல்ல. அதத்தான் சொன்னேன். திணை காவல் இருக்கிறாங்க. மகளிர்கள் இப்ப காவல் பாத்துக்கிறாங்க பகல்ல. மகளிர் காவல். ஆமா, மகளிர் காவல் நிலையம். காவல் நிலையம் மகளிர் காவல். போக்சோல மாட்டணும்னா பொறுத்து தள்ளி போடுறாங்க. அதுக்கு நமக்கு மாத்திராதியா வேலை இல்ல. ஆமா, ஓயாம உள்ள போறியா? அதான் பெண்ணாசை இல்லைன்ட்டினே. அந்த பிள்ளைக்கு 17 வயசு. பாத்துக்கங்க. பெண்ணாசை இல்லைங்கன்னு அப்புறம் எப்படியா நான் உள்ள போவேன்? ஒரு சும்மா ஏதாவது சாத்திரப்புக்காவது பண்ணி பாருங்க. சாத்திரப்புக்காவது பண்ணது கூட எனக்கு எண்ணம் இல்ல. இப்ப அந்த பிள்ளைய வர சொல்றேன். பண்றியலா அப்படின்னா இந்த பக்கம் மேல இசை கலைஞர்கள் நம்மள நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, விடிற வரைக்கும் இவங்க பேசுவாங்களான்னு. இருந்தாலும் நேரங்காலத்தை அனுசரிக்கணும். ஒருவேளை அதிகமா சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்களா? என்னது? சாப்பாட்டை உண்ட மயக்கம். ஏன்னா திரும்ப தொண்டனுக்கு உண்டுடாங்க. அதனால கொண்டுட்டு வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. சாப்பாடு. சரி, அதை சாப்பிட்டு படுத்துட்டாங்களா? அப்படிலாம் என்னன்னு தெரியல. சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டுட்டாங்க. ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கு. காரியத்துல நாடகம் நடிக்கணுங்கிற கண்ணா இருப்பாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமா, வந்துருவாங்க. அப்படிங்கிற காரணத்தால நான் என்ன சொல்றேன்னா, வந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? நீனே சொன்ன. எங்க செய்வீங்களா? அப்படின்னு செய்வீர்களா காணும். சொன்னவங்களா? சரி, இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, செய்வீர்களானா சரி, என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ? என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சா சந்தோஷப்படும்? எங்க என்ன ஏன் செய்யறீங்க நீங்க? உன்னை எதுக்கே நான் செய்கிறேன்? அந்த பிள்ளைய செய்யறீங்களா? என்ன செய்யணும்? சின்ன புள்ள செய்வனே நல்லா செய்வேன். அப்பனா மந்திரவாதியா நீங்க? ஏய், மந்திரவாதி நான் இல்ல. கேரளாவுல இருந்து வந்த அப்படிலாம் இல்ல. நான் தேவலோகத்துல இருந்து வந்த ஆளு. சரிங்களா? பரவாயில்ல. அப்ப செய்வனே செய்ய கூடாது. வேற செய்வனை மட்டும் செய்யவே கூடாது. அப்புறம் என்ன வினை செய்யணும்? அந்த பாவம் நம்மள தான் செய்யணும். என்ன செய்யணும்? நல்வினையா செய்யுங்க. நல்வினை. ஆமா, நல்வினையை செய்ய வேண்டும் என்று செய்யுங்க. செய்யறதுக்கு உங்க ஆசைப்பட்ட மாதிரி செய்யுங்க. ஆசைப்பட்ட மாதிரியா? அந்த புள்ள ஆசைப்பட்டாதானே செய்ய முடியும். நான் தான் ஆசைப்படவே இல்லையே. ஆசையே இல்ல. இல்ல அப்பன்னா விட்டுருங்க. என்னத்தை எதையாவது விடுங்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன், 2 பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இருக்காங்க. 2 பெண்கள் யாரு? ஒண்ணு என் தங்கச்சி, வளர்ப்பு தங்கை. சரி, பேரு வள்ளி. வள்ளி. ஆமா. இன்னொன்னு என்னுடைய ஆளு குள்ளி. வள்ளிங்கிற பேர் நல்லா இருக்கு. வள்ளியை மட்டும் வர சொல்லு. குள்ளி அப்படி வர முடியாது. வேற குள்ளிய பாருங்க. குள்ளியவா? எதையாவது செய்யுங்க. சரி, அழைத்து வா, முதல்ல பாப்போம். அடியே ஜெல்லு எந்திரிச்சு சொன்னான்னு தெரியல. ஆமா,
வெறுமனே உட்கார்ந்துருக்கிறீல்ல நோண்டி எழுப்ப முடியல. சரி வாம்மா வா வா விடு. நல்லா இழுத்து அமுக்கிய கீழே கீழே வச்சுக்கம்மா. போதும் பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம இடத்துக்கு யார் தெரியுமா வந்திருக்கிறா? யார் வந்திருக்கா? தேவலோகத்துல இருந்து திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. சரி. உன்னை பார்க்கணுமா செய்யணுமா? வரவேற்பு கொடுக்குறியா? அழைக்கவா? சுவாமிஜி, நேருஜி, காந்திஜி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? ஓடு. அச்சமட நான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா? அச்சமடங்கான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக கலந்தாச்சே. வேண்டாமா சுவாமி வேண்டாமா, என்ன போல பெண்ணொருத்தி வேண்டாமா? வேண்டாமா சுவாமி வேண்டாமா, இந்த மாதிரி பொண்ணு உனக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? எருமச்சாணியா? பிரம்மச்சாரிங்கிறது எருமச்சாணிங்கிறீங்க. ஏன் காதலம் சரியா தான் விழுந்துச்சு. என்னத்த நானும் பார்த்தது பார்த்து விட்டேன். என்ன சொல்றேன்னா, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமன் இவ்வாறு பல பெண்கள் நடனம் ஆடி பார்த்துட்டேன் தேவலோகத்தில். ஆனால் இந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன தோணுகிறது? தோணியே விட்டது. பெண்ணுனா பேயும் இறங்கும். சாமியார் அப்ப என்ன பேய்ங்கிறியா? சாமியார் நீங்க இறங்க மாட்டீங்களா? எதுக்கு? எத்தனை சாமியார் புள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் புள்ள வரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளை வரம் கொடுத்தார். அதனால் பெண்மணியாளை எவ்வாறு என்று பார்த்தால்